நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் மட்டும் சும்மாவே இருக்காதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தர்பூசணியை முழுங்கிட்டு வந்து சும்மா இருந்தேன்னா அந்த பப்பாளி பழம் நல்லா பழுத்து போயிருந்ததுங்களா, தோல்லாம் சீவி விட்டுட்டு உள்ளே கட் பண்ணி பார்த்தா விதையே இல்லை. இது ஒரு வகையான ஹைப்ரிட்டாக இருக்குமோ, எதாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஆனால் இந்த பப்பாளி பழம் பழுத்தது என்னமோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் தாங்க. கட் பண்ணி கொடுத்ததும் அழகாக வந்து வாங்கிட்டு போவான்னு பார்த்தா ஒளிஞ்சிருந்து வாங்கிட்டு போகிறா. ஏண்டின்னு கேட்டால் தலையே வாரலம்மா அப்படின்னு சொல்லிட்டா. சரி அதுக்கு போய் என்ன பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி பழம்லாம் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீட்டில் மோடம் வச்சதுலேருந்து ஒரே மூவியாக தான் போய்கிட்டே இருக்குது. அது கூட நல்ல ஒரு பேய் படம் ஹாரர் மூவியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இருக்கிற எல்லா இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா பேய் படத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டு அந்த பழைய பஞ்சாங்கமாக இருக்கும் பாருங்கள், ஒரு 10-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேய் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 4 பேய் படம்னாச்சும் ஓடினபடியே தாங்க இருக்குது. மதியம் சுண்டைக்காய் குழம்பு தாங்க செஞ்சுருந்தேன். இந்த வெயிலுக்கு இது ஹீட்டு தான், இது தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த சுண்டைக்காயில் இருக்கிற நன்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வீணாக்க மனசே வராது. அழகாக பூண்டு, வெங்காயம், தக்காளி, சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசல் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகாத்தூள், நம்ம சாம்பார் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வெள்ளத்தை போட்டு இறக்குனீங்கன்னா கம்மனு சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி. சிம்பிளாக வந்து சுண்டைக்காய் காரக்குழம்பு, மோர், சாதம் அவ்வளோதாங்க முடிச்சுக்கிட்டு. ஏன்னா கிச்சனில் நிற்க முடியல. இதுக்கப்புறம் பொரியல் கிரியில் எதனா கேட்டுற போகிறீங்கடா அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஹெவி ஒர்க்காக போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் போல் துணி எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சுட்டு வந்து அப்பாடான்னு உட்காந்தா அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரரு இந்தாம்மா தேன் முட்டாயின்னு வாங்கி வந்து கொடுத்தாங்க. ஆஹா இதெல்லாம் நம்மளுடைய ஃபேவரட் ஆச்சே, சும்மா இருப்போமா, பார்த்ததும் ஓப்பன் பண்ணி ஒரு 4-5 கமகவுடன்னு உள்ளே ஓடிச்சு. யாருக்கெல்லாம் தேன் முட்டாய் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இனி வரும் இணை விழாக்களை பார்க்கலாம். டாடா பை பாய்.